Hi guys, welcome to Kiruvanic channel. இன்னைக்கு நாம விக்ரமாதித்தன் கதை தான் பார்க்க போறோம். இது ஒரு தொடர் கதை. அதோட வாரத்திற்கு ஒரு பகுதி போடுறேன். இந்த வாரத்தோட பகுதியை பார்க்கலாம் வாங்க. சென்ற வாரம் நம்ம என்ன பார்த்தோம்னா, விக்ரமாதித்தன் யாருடைய தியாகம் சிறந்தது அந்த கேள்விக்கு பதில் சொன்னான். அதோட தொடர்ச்சி இந்த வாரம் பார்க்கலாம் வாங்க. யார் இறப்பு சிறப்புடையது? விக்ரமாதித்தன் முருங்கை மரத்தில் தொங்கிய வேதாளத்தை பிடித்து தன் தோளில் போட்டுக்கொண்டு நடந்தான். நாம் செல்ல வேண்டிய இடமும் வெகு தொலைவில் உள்ளது. வழிநடை வருத்தம் தெரியாமல் இருக்க ஒரு கதை சொல்கிறேன் என்று வேதாளம் கதை சொல்லத் தொடங்கியது. விசாரதரன் என்ற அரசன் கனகபுரம் என்னும் நாட்டை அரசாட்சி செய்து வந்தான். அவன் நகர்வலம் வந்தான். அப்போது உன்மாதினி என்ற பேரழகியை கண்டு அழகில் மயங்கி காதல் கொண்டான். உன்மாதினி வணிகர் குலத்தை சேர்ந்தவள். சோதிடர்களை அழைத்து, எனக்கும் உன்மாதினிக்கும் திருமணம் பொருத்தம் சரியாக பொருத்துகின்றதா ஆராய்ந்து சொல்லுங்கள் என்றான். சோதிடர்கள் ஆராய்ந்து பார்த்துவிட்டு, அரசே, இருவருக்கும் பொருத்தம் சரியில்லை. திருமணம் நடந்தால் நீங்கள் ஆட்சியை இழந்து போவீர்கள் என்றார்கள். சில மாதங்கள் கழித்து அமைச்சனுக்கும் உன்மாதினிக்கும் திருமணம் நடந்தது. ஆனால் அரசனோ உன்மாதினி அழகில் மயங்கி அவள் நினைவாகவே இருந்ததால் கடும் நோய்வாய்ப்பட்டான். நோய்க்கான காரணம் தன் மனைவிதான் என்பதை அறிந்து கொண்ட அமைச்சன், உன் மீது கொண்ட காதலால் தான் மன்னர் படுத்து படுக்கையாக கிடக்கிறார். நீ அரண்மனைக்கு சென்று அவருடன் மகிழ்ச்சியாக இரு என்று கூறினான். அவளும் அதற்கு சரி என்று உடன்பட்டாள். என் உள்ளம் அறிந்து என் உள்ளம் விரும்பிய உன்னை உன் கணவனே அனுப்பி வைத்திருக்கிறான் என்பதை நான் அறிவேன். எனினும் அரசனான நான் அகதர்மத்தை விட்டு ஒருபோதும் விலக மாட்டேன். என் உயிரே போவதாக இருந்தாலும் பிறன் மனைவியை தீண்ட மாட்டேன் என்று சொல்லி அவளை திரும்பி அமைச்சனிடமே அனுப்பி விட்டான் மன்னன். அவளின் நினைவாகவே இருந்த அரசன் சில நாட்களில் இறந்து போனான். அமைச்சனோ என் மனைவியின் மீது கொண்ட முகத்தால் தான் மன்னன் இறந்து போனார். அதற்கு நான் ஒரு காரணமானேன் என்று மனம் வருந்திய அமைச்சன் வேறு வழி காண முடியாது இறந்து போனான். விக்ரமாதித்தனே, இந்த இருவரில் யார் இறப்பு சிறப்புடையது? சரியான பதிலை சொல்லாவிட்டால் உன் தலையை வெடித்துவிடும் என்று சொல்லியது வேதாளம். அரசனின் உண்மையாக உழைப்பவர்கள் அரசனின் விருப்பம் எதுவானாலும் அதை நிறைவேற்றுவார்கள். அமைச்சனின் செயலும் அத்தகைய செயல்களில் ஒன்றாகும். அதிகாரம், பதவி அனைத்தும் கொண்ட அரசன் அறநெறியோடு நடந்து கொண்டதே சிறந்த செயல் என்றான் விக்ரமாதித்தன். சரியான பதிலை கேட்ட வேதாளம் மறுபடியும் முருங்கை மரத்தில் தலைகீழாக தொங்கியது. விக்ரமாதித்தன் முருங்கை மரத்தின் மீது ஏறி வேதாளத்தை பிடித்து கட்டி தன் தோள் மீது சுமந்து கொண்டு அம்மன் ஆலயத்தை நோக்கி சென்று கொண்டிருந்தான். அப்போது வேதாளம் மீண்டும் ஒரு கதை சொல்லிற்று. இதோட தொடர்ச்சி அடுத்த வாரம் பார்க்கலாம். Bye guys, please like and subscribe.